நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரதிவசி பயனர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி மகுடம் திரைப்படத்தை பற்றிய இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. நடிகர் விஷால் பேசும்போது ஸ்ரீகாந்த் சாரோடு உட்கார்ந்து எடிட்டிங் வேலை பார்க்கணும், தெலுங்கில் டப்பிங் வேலை இருக்குது, அப்புறம் ஜிவி பிரகாஷ் ஸ்டுடியோவிற்கு போகணும், நிறைய வேலை இருக்குது. எனக்கு முதல்ல இந்த திரைப்படத்தை அமைச்சு கொடுத்த ஆர்பி சவுத் சாருக்கு நன்றி. அவர் நிறைய நம்பிக்கை கொடுத்தார். மேலும் 14 மாதங்கள் படம் நடிக்காமல் மிகுந்த சிரமத்தில் இருக்கும்போது எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த நொடி வரை உடன் நின்றிருக்கிறார். என் வருங்கால மனைவி சாய் தன்சிகா வேறு யாராவது இருந்திருந்தால் பிச்சுக்கிட்டு ஓடியிருப்பாங்க. திருப்பூர் சுப்பிரமணியன் அண்ணன் எனக்கு கொடுத்த ஊக்கமும் என்மேல் வைத்த நம்பிக்கையும் வீண் போகக்கூடாது என்பதற்காக அதிகமாக உழைத்தேன். அவர் கொடுத்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த மகுடம். படத்தை வெற்றிகரமாக மாற்றப் போகிறது. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த என்னுடைய சக நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். இது எனக்கு சவாலான படம். கேமராவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வேலை நிறைய இருந்தது. ஆக்ஷன் சொல்லிவிட்டு சில நொடிகள் கழித்து அனைவரையும் நடிக்க சொன்னேன். ஏனென்றால் எடிட்டிங் பாயிண்டில் எனக்கு அது உதவியாக இருக்கும் என்பதால். மேலும் ஏன் கலைஞர்கள் இவன் ஏன் நடிக்க சொல்லி தரான், இவன் ஏன் இசையில் தலையிடுறான், இவன் ஏன் ஸ்டெண்டுக்கு ஐடியா சொல்கிறான் என்று யாரும் என்னை சொல்லவில்லை. இந்த ஈகோ இல்லாத கூட்டத்தால் தான் மகுடம் படம் இவ்வளவு சிறப்பாக வந்திருக்கிறது. நடிகர்களிடம் எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று கற்றுக்கிட்டது இயக்குனர் பாலா அண்ணனிடம். துஷாரா, அஞ்சலி, ஜான் விஜய், மாயா, அஸ்வின் உட்பட எல்லா நடிகர்களும் நான் சொல்வதை ஏற்று நடித்தார்கள். இயக்குனராக வேண்டும் என்பது என் 35 வருட கனவு. அர்ஜுன் சாரிடம் என்னை உதவி இயக்குனராக சேர்ப்பதற்கு 4 மணி நேரம் என் அப்பா காத்திருந்தார். என்னை ஊக்கப்படுத்தி இன்று என் கனவை நிறைவேற்றி வைத்த அப்பாவிற்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். சண்டைக்கோழி படம் வர காரணம் என் அம்மா தான். என் அப்பாவிடம் நீங்கள் செலவு பண்ணலாம்னா நான் செலவு பண்ணுறேன் என்று சொல்லி சண்டைக்கோழி படத்தை நடிக்க வைத்தார். அப்பா அம்மா இருவருமே என் கேரியரில் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆர்பி சௌத்ரி சார் அறிமுகப்படுத்திய 45வது புதுமுக இயக்குனர் நான். சூப்பர் குட் ஃபிலிம்ஸின் 99வது படம் இது. இந்த இடத்தில் என் குருநாதர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். அவர்தான் என்னை நடிக்க வைத்தார். அவரிடம் நான் இயக்குனராக நிறைய கற்றுக்கிட்டேன். ராம்கோபால் வர்மாவோட உதயம் படம் பார்த்து நான் இயக்குனராகணும்னு நினச்சேன். இன்றைக்கி அது நனவாகியிருக்கும். நம் கனவுகளில் நாம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால்தான் நிச்சயம் அது நிறைவேறும். அது எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். சினிமா துறையில் மட்டுமல்ல, எல்லா துறைக்கும் நான் சொல்வது பொருந்தும். எனக்கு பிடித்த நடிகர் விஜய் முதல்வராக இருக்கிறார். அவர் படத்தை நான் எப்படி ரசித்து பார்ப்பேனோ அதே ரோகிணி தியேட்டரில் என் மகுடம் படத்தையும் பார்க்க போகிறேன். ஜான் விஜயால் லயோலா காலேஜில் பெரிய கலவரமே நடந்திருக்கு. அப்போது எனக்கு அவரை நன்றாக தெரியும். அவர் இயல்பான மேனரிசத்தை படத்தில் பயன்படுத்தியுள்ளேன். இளையராஜா சாருக்கு மிக்க நன்றி. அவர் இசையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. படம் 17ஆம் தேதி வெளியாகிறது. படத்திற்கு இன்னும் சில சிக்கல்கள் இருக்கிறது. அதை தாண்டி படம் வெளிவரும். 16ஆம் தேதி வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். அப்போது நிறைய விஷயங்களை சொல்கிறேன். படத்தை தியேட்டரில் பாருங்கள், பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.